அனைவருக்கும் நோத்பரமையின் பணிவான வணக்கங்கள். அரண் எனப்படுவது இல்வாழ்க்கை ஆக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்ட்டு இல்வாழ்க்கையில் ஒரு குறள் இருக்குது. அதை நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஆக நம்ம அறத்தோடு வாழ்ந்துட்டோம்னா அதுதான் ஒரு நல்ல இல்வாழ்க்கையே அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறர் பழிக்காமல் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா அதோட சிறந்தது அப்படின்றதையுமே இந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கு. இன்ற கலியுகத்தில் பிறர் பழிக்காமல் வாழறதுன்றது சாத்தியப்படாத ஒன்று. இருப்பினும் அந்த காலத்தில் திருவள்ளுவர் காலத்திலலாம் பிறரை பழிக்காமல் இருந்திருக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் பிறரை பழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அக்கம் பக்கத்தினரே நீங்கள் அறத்தோடு வாழ்ந்தாலுமே உங்களை பழித்து கொண்டே தான் இருப்பார்கள். இருப்பினும் நீங்கள் அறத்தை மீறுவதை தவிர்த்து விடுங்கள். அறத்தோடு வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அறத்தை பின்பற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். வாழ்க யோகம், யோகம் எனட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.